அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கோவை மாநகராட்சி 80வது வார்டு கெம்பட்டி காலனி 2வது வீதி மற்றும் எல்ஜி தோட்டம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் தூர்வாறுதல் மற்றும் திரும்ப கட்டுதல் பணிகளுக்கு பொது சுகாதார குழு தலைவர் கவுன்சிலர் மாரிச்செல்வன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. பின்னர் கெம்பட்டி காலனி மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதார வளாகம் அமைக்க கடந்த மாதம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அதன் கட்டுமான பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பகுதியில் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ரேஷன் கடை அருகில் உள்ள சிதிலமடைந்த பாதாள சாக்கடை மூடியை மாற்றி தருமாறு கவுன்சிலர் மாரிச்செல்வனிடம் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக உடைந்த மூடியை அகற்றி புதிய ஸ்லாப்கள் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வார்டுக்குட்பட்ட பல்வேறு வீதிகளில் நடந்தே சென்று கள ஆய்வும் மேற்கொண்டார். இதுகுறித்து பொது சுகாதார குழு தலைவர் பொதுமக்களிடம் கூறுகையில், தளபதியாரின் கழக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அனைத்து தரப்பு மக்களின் ஆட்சியாகவும் இருக்கின்றது. எனவே இப்பகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து வளர்ச்சித் திட்டப் பணிகளும் விரைந்து முடிக்கப்படும் என்று கூறினார். உடன் கெம்பட்டி காலனி பகுதி பொறுப்பாளர் என்.ஜே. முருகேசன், உதவி பொறியாளர் மரகதம் மற்றும் கழக நிர்வாகிகள், மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து